ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இன்றைக்கி சூப்பர் சேயிங்கில் இன்றைக்கி ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். இது அவேர்னஸ் வீடியோன்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக இப்போது சில பல வருஷங்களாக வந்துட்டு இட்லி, அதாவது கடைகளில் ஹோட்டல்ஸில் இட்லியெல்லாம் விற்கிறாங்க இல்லையா, அதில் சோடா உப்பு போடுறாங்க இல்லையா, சோடா உப்பு போடுறாங்க. சில வீடியோஸில் வந்துட்டு நானே சில வீடியோஸை பார்த்து அதிர்ந்து போயிருக்கேன். எப்படின்னா, ஒரு நாளைக்கு 1000 இட்லி நாங்கள்லாம் சுடுவோம், அதில் வந்துட்டு நாங்கள் சோடா உப்பெல்லாம் கலக்குவோன்னு ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க. அதே மாதிரி பல பேர் வந்துட்டு நம்ம செவி வழி செய்தி, நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேயே நின்றுட்டுருக்கோம், பல பேர் பேசிகிட்ருப்பாங்க பஸ்ஸு வர வரல. இந்த மாதிரி விஷயங்கள் கூட நமக்கு நிறைய தெரிய வருது இல்லையா. என்னென்னா, என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இட்லி வந்துட்டு சோடா உப்பு போட்டு விற்கிறனால ஒரு 2 இட்லி சாப்பிட்டா கூட என்ன ஆகுதுன்னா, இந்த பல்லுக்கு மேலே எகிர் இருக்குல்ல, ரோஸ் கலராக கம்ஸுன்னு சொல்லுவாங்க, பல்லை பிடிச்சிட்டு இருக்குது இல்லையா, ஒரு கம்ஸு எகிருன்னு சொல்லுவாங்க, இங்கெல்லாம் வலிக்கும். ஒரு 2 இட்லி இல்லை ஒரு 4 இட்லி சாப்பிட்டுட்டு நாள் முழுவதும் படாத பாடு, பல்லுலெல்லாம் எகிறு வலியெல்லாம் எத்தனை பேர் படுறாங்க. அடுத்த வேளை சோறு கூட சாப்பிட முடிய மாட்டேங்குது. இல்லை என்னென்னா, வியாபாரிகள் வந்துட்டு நல்லது தான் பண்ணுறாங்க. என்ன, சாஃப்டாக இட்லி வரணும், ருசியாக இட்லி எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கணுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பேக்கிங் சோடாங்கிறது, அது எவ்வளோ சோடா இல்லையா, அது எவ்வளோ பெரிய தீய விளைவுகளை உருவாக்குதுன்னு தெரியலையா என்னன்னு தெரியல. இதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸை இழந்துருவாங்க. இந்த மாதிரி இருந்தால் ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்துட்டு தெரியாமல் சாப்பிட்றாங்களா, தெரிஞ்சு சாப்பிட்றாங்களான்னு தெரியல. இதனால தான் வயிறு வலிக்குதா என்னன்னு தெரியல. ஒரு 2 மாத குழந்தை வேண்டாம், ஒரு 6 மாத குழந்தை இல்லை ஒரு 8 மாத குழந்தைக்கு என்ன சாப்பிட கொடுப்பாங்க? புரோட்டாவை கொடுப்பாங்க? இல்லை, ஒரு இட்லி. அந்த குழந்தைக்கு வயிறு என்ன சாஃப்டாக இருக்கும் நினச்சி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சோடா உப்பு போட்டு, அதாவது முந்தின நாள் வந்து இட்லி மாவு ஊற வச்சு ஃபெர்மெண்டேஷன், நொதித்தல், அது வந்துட்டு நல்லா புளிக்க வச்சு சாஃப்டாக ஆக்கி அதுக்கப்புறம் இட்லியை கொடுத்தா நல்லாயிருக்கும். ஊற வைக்கிறதுக்கு முந்தின நாள் ஊற வைக்க டைம் இல்லாமல் குறைந்த மணி நேரம் ஊற வச்சு, அந்த ஊற வச்சுட்டு வந்த மாவு கடினமாக இருக்கும், அதை சாஃப்டாக ஆகிறதுக்கு, மிருதுவாக்கிறதுக்கு சோடா சமையல் சோடாலாம் போட்டு வயிறு எண்ணத்துக்காருது நினச்சி பாருங்கள். நடு வயசுக்காரங்க புரோட்டா சாப்பிடுவாங்க, சப்பாத்தி சாப்பிடுவாங்க. ஆனால் பல்லு போன வயசானவங்க, சின்ன குழந்தைகளுக்கு சுத்தமாகவே பல் இருக்காது. ஏதோ இந்த இட்லி தோசை, அது ஏதோ சர்க்கரை தண்ணியில் வச்சு தொட்டு கரைச்சி கொடுப்பாங்க அவங்க அம்மா அப்பா. இப்படி இருக்கிறப்ப அதோட வயிற்றில் என்ன சாஃப்டான வயிறு, என்ன எப்படி புண்ணாயிடும் இல்லையா. எப்போவுமே ஒரு வியாபாரிகள் வந்துட்டு கஸ்டமர்ஸ் வராங்க இல்லையா, வாங்கிறதுக்கு வருவாங்க இல்லையா, வாடிக்கையாளர்கள், அவங்களுடைய நன்மையை கருதி தான் செய்துட்ருக்காங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் இந்த சோடா இவ்வளோ தீய விளைவுகள் உருவாக்குதுங்கிறது தெரியலையா இருக்கும். இதை அவாய்ட் பண்ணினா பரவாயில்ல, சரிங்களா. ஏன்னா நம்ம வயிற்றில் HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அது செரிச்சிட்ருக்கு. பத்தாத்துக்கு இந்த சோடா போனால் அவ்வளோதான், 2 தீவிரவாதிகளும் வயிற்றை ஒரு வழியாக காலி பண்ணிடும். அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு காசு கொடுக்கணுன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு ஆகும்னு. ஸோ நடுத்தர வயசு, நடுத்தர வசதி இருக்கிறவங்க, அவங்களாம் ஆஸ்பத்திரிக்கு போனால் எத்தனை செலவானா அவங்க என்ன பண்ணுவாங்க? பகலாக 12 மணி நேரமும் 8 மணி நேரமும் பாடுபட்டுட்டு இந்த இட்லியெல்லாம் நம்பி ஏதோ 4 வாங்கி சாப்பிட்லாங்கிறப்ப இந்த கஷ்டம் வராமல் பார்த்துக்கணும் இல்லையா. தயவு செய்து சோடா உப்பை தவிர்த்துருங்க. ஏன்னா அதுதானே பெரியவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் நல்லது, சின்ன குழந்தைகளுக்கும் நல்லது, எல்லாருக்குமே நல்லது. அது தேவையில்லை. அந்த பொருள் ரொம்ப முக்கியமான விஷயமா, வயிற்றுக்கு ரொம்ப நல்லது பண்ணுதா? இல்லை. தயவுசெய்து அட்லீஸ்ட் இட்லி தோசை பேசிக் இதில் தயவுசெய்து இந்த இட்லி மாவுலெல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க.
முந்தின நாள் பல்ல கடிச்சிட்டு சிரமம் பார்க்காம ஊற போட்டு அதில் இயற்கையான புளிப்பு வரும் இல்லையா, இது ஈஸ்ட்டு நொதித்தல் ஃபெர்மெண்டேஷனில் சாஃப்ட்னஸ் கிடைக்கும், அது நல்லது. இப்போ வரைக்கும் பேக்கெட் மாவு விற்கிறவங்களோடதில் ஒன்றும் இந்த மாதிரி சோடா இல்லாதனால நிறையா எல்லோரும் விற்கிறாங்க, அது ரன் ஆகிட்டுருக்கு. இந்த ஹோட்டலில் போயிட்டு 2 இட்லியை சாப்பிட்டுட்டு கஷ்டப்படுறதுக்கு வயிற்றில் புண்ணாகுது, அசிடிட்டி ஆகுது, பல்லு வலி ஆகுது. ஐயோ, அதுக்கு இந்த மாவை பாக்கெட்டை வாங்கிட்டு போய் இட்லியை ஊற்றி ஒரு பொடியாவது வச்சு சாப்பிட்டுப்பா எடுக்கலாம்ப்பா அப்படின்னு எல்லோரும் நினச்சா வியாபாரிகளோட நிலைமை என்ன ஆகுது? வியாபாரிகளுடைய நலனையும் முன்னிட்டு தான் சொல்கிறேன். வியாபாரிகளும் நல்லா இருக்கணும், அவங்க நல்ல பொருளை கொடுக்குறப்ப வாங்குறவங்களும் நல்லா இருக்கணும். ஸோ சோடாவை அவாய்ட் பண்ணிடுங்க.